ஒரு உளவாளி இருந்து உலக சக்தி நாட்டின் அதிபதியாக மாறிய மனிதன் விளாடிமிர் புடின். விளாடிமிர் புடின் 1952ஆம் ஆண்டு ரஷ்யாவின் லெனின்கிராட், இன்றைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் பிறந்தார். அவரது சிறுவயது மிகவும் சாதாரணமும் கடினமான சூழல்களுடனும் இருந்தது. பள்ளியில் அதிகம் பேசாத அமைதியான மாணவனாக இருந்த புடின் சிறு வயதிலேயே ரஷ்யாவின் உளவுத்துறை KGBயில் சேர வேண்டும் என்ற கனவை கொண்டிருந்தார். சட்டம் படித்த பின் 1975இல் KGBயில் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ஜெர்மனியின் டிரெஸ்டன் நகரத்தில் அவர் இரகசிய உளவு பணிகளில் ஈடுபட்டார். அப்போது உலகம் முழுவதும் கோல்ட் வார் நடந்து கொண்டிருந்த காலம். அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் இரண்டும் ஒருவரை ஒருவர் உளவு பார்த்த காலகட்டம் அது. இந்த காலம் புடினுக்கு அரசியல் அதிகாரம், இரகசிய திட்டங்கள் ஆகியவற்றை ஆழமாக கற்றுக் கொடுத்தது. 1991 சோவியத் யூனியன் வீழ்ந்தபோது KGB அமைப்பும் முற்றிலும் சிதைந்தது. இதனால் புடின் தனது உளவு வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலில் நுழைந்தார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர மேயரின் உதவியாளராக பணியாற்றத் தொடங்கிய புடின் அரசியல் வட்டாரங்களில் மெதுவாக தனது நம்பிக்கையை உருவாக்கினார். அவர் மிக அமைதியானவர், ஆனால் முடிவெடுப்பதில் மிக கடுமையானவர் என்ற பெயரை பெற்றார். இதுவே அவரை மாஸ்கோ அரசியல் வட்டத்திற்குள் கொண்டு சென்றது. 1998இல் ரஷ்யாவின் முக்கிய உளவு அமைப்பான FSB KGBயின் புதிய வடிவம் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த பதவி அவருக்கு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அதிகார மையத்துக்குள் நுழையும் வாய்ப்பை அளித்தது. 1999இல் அப்போது ரஷ்ய அதிபராக இருந்த போரிஸ் எல்ட்சின் திடீரென பதவி விலகினார். அவர் தனது பதவியை புடினிடம் ஒப்படைத்தார். இதன் மூலம் புடின் இடைக்கால அதிபராக ஆனார். 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ரஷ்ய மக்கள் பெரும்பான்மையாக புடினை தேர்ந்தெடுத்தனர். அப்போது ரஷ்யா பொருளாதார வீழ்ச்சியிலும் அரசியல் குழப்பத்திலும் இருந்தது. புடின் தன்னை ரஷ்யாவை மீண்டும் வலிமையான நாடாக மாற்றும் தலைவர் என்று காட்டினார். இராணுவத்தை பலப்படுத்தினார். எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரம் மெதுவாக வளரத் தொடங்கியது. புடின் ஆட்சியின் முக்கிய அம்சம் அதிகாரத்தை ஒரே இடத்தில் குவிப்பது. ஊடகங்களை கட்டுப்படுத்தினார். அரசுக்கு எதிராக பேசும் பல அரசியல் தலைவர்களை சிறையில் அடைத்தார் அல்லது அரசியலில் இருந்து விலக்கினார். இதனால் உலக நாடுகள் அவரை டிக்டேட்டர் என்றும், ரஷ்யாவுக்குள் பலர் அவரை தேசத்தை காப்பாற்றும் வீரர் என்றும் பார்க்க தொடங்கினார். அவர் சட்டங்களை மாற்றி அதிபர் பதவியில் தொடர்ந்து இருக்க வாய்ப்புகளை உருவாக்கினார். 2000 முதல் இன்று வரை அவர் பிரதமர் அல்லது அதிபர் என்ற பெயரில் ரஷ்யாவின் அதிகாரத்தை தொடர்ந்து பிடித்து வைத்திருக்கிறார். உலக அரசியலில் புடின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக மாறினார். உக்ரைன் போர், நாட்டு பாதுகாப்பு கொள்கைகள், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஏற்பட்ட மோதல்கள் ஆகியவை அவரை உலக கவனத்தின் மையமாக மாற்றின. ஒரு காலத்தில் இரகசியமாக உளவு பார்த்த மனிதன் இன்று உலக நாடுகளின் முடிவுகளை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவராக மாறியிருக்கிறார். இது ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை அல்ல. இது அதிகாரம், உளவு, அரசியல் மற்றும் உலக சக்தி ஆகியவற்றின் கலவையாக உருவான ஒரு அபூர்வமான பயணம்.